இப்போ மண்டே மார்க்கெட்டு 18ஆம் தேதிக்கு உண்டான லெவலில் பார்க்கலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா 6 மந்த்தினுடைய சப் லெவலில் 6 மந்த்தினுடைய மிட் பாயிண்ட்டை வந்து கிராஸ் அவுட் பண்ணிருக்கு. அப்போ அந்த கிராஸ் அவுட் பண்ணதுனால இது எப்படி பாசிபிளாக இருக்குன்னா, இப்போ லோ டைம் ஃப்ரேமில் ஒரு 1 ஹவரில் பார்க்கலாம், 30 மினிட்ஸும் 1 ஹவர். இப்போ இதுக்கு நேராக புல்லிஷ் தான் கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கு நேர்பையில் எவ்வளோ பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கும்போது நம்ம கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கலாம். கிஃப்டினுடைய ப்ரைஸு 24,919 மைனஸு ஃப்யூச்சர் 24,684 ஆக மொத்தம் 235 பாயிண்ட்டு. அப்போ 235 பாயிண்ட் இன்ட்டு டெல்டா வேல்யூ 0.55 பைசா. அப்போ இந்த ப்ரீமியம் இந்த ப்ரீமியம் 174 ரூபான்ற ப்ரைஸு எவ்வளோ ருப்பீஸில் ஓப்பன் ஆக போகுதுன்னா, உதாரணத்துக்கு ப்ளஸ்ஸு 174 ரூபா. அப்போ 303 ரூபாவில் இது ஓப்பன் ஆக போகுது. இது 303 ரூபாவில் நேர்பையில் ஓப்பன் ஆக போகுது. அப்போ இங்கேருந்து டெல்டா வேல்யூ பிரகாரம் இவங்களுடைய சப்போர்ட் ஏரியா, இதுக்குண்டான சப்போர்ட் ஏரியா என்னென்னா ப்ரிவியஸனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இங்கேருந்து 100, 24,620 to 886. அப்போ 24,000 ப்ரிவியஸ்னுடைய க்ளோசிங் வந்து 24,620 மைனஸு 6 மந்த்தினுடைய மிட் பாயிண்ட் 24,856. 24,856 அப்போ 236 0.25 பைசா 129 ரூபானா ஆல்மோஸ்ட்டு இதனுடைய சப்போர்ட் ஏரியா. நேர்பையில் 327 to 359 இதில் வந்து இப்போ பையர் இருப்பாங்களா செல்லர் இருப்பாங்களா யோசிச்சுங்க. நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது, உங்களை மாரி நானும் ரீட்டெயில் ட்ரேடர் தான். செல்லிங்கும் பண்ணலாம், ஹெட்ஜிங் பர்பஸும் பண்ணலாம். அப்போ நேர்பையில் எந்த இடத்துல வந்தால் இது வந்து என்ன மாதிரி பண்ண போகுதுன்னா, இந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் ஏதாவது பவுன்ஸ் பேக் கொடுக்க போதா, அதுதான் பவுன்ஸ் பேக் இப்படி கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் பேங்க் நிஃப்டி இப்போ 250 பாயிண்ட்னா 400 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி. மினிமம் இண்டெக்ஸ் ரேஷியோனா நிஃப்டி 100 பாயிண்ட் ஓப்பன் ஆகுதுன்னா பேங்க் நிஃப்டி 250 பாயிண்டாவது ஓப்பன் ஆகணும். அப்போ 236 பாயிண்ட்னா மினிமம் வந்து ஒரு 500 பாயிண்டாவது கேப் அப் பண்ணணும். அப்போ 500 பாயிண்ட் கேப் அப் பண்ண வச்சுக்கோங்க. 500 பாயிண்ட் கேப் அப் பண்ணதுன்னா 400. அப்போ இந்த இடத்துல நேர்பையில் ரெஸ்டன்ட் இது 6 மந்த்தினுடைய 127. அப்போ பேங்க் நிஃப்டி வந்து இதுக்கு நேர்பையில் வீக்லிக்கு மேலே இது பண்ணிகிட்டே இருந்ததுன்னா சஸ்டைன் வந்துச்சுன்னா, அப்போ இது எங்கே போனால் இப்படி இதை நோக்கி போச்சுன்னா இதனுடைய எல்லைக்கு வரைக்கும் போகிறதுக்கு
பாசிபிளாக இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வெப் வச்சு அனலைஸ் பண்ணதில் வெப் வச்சு அனலைஸ் பண்ணால் எந்த இடத்துல கேண்டிடேட் போய்க்கலும் போகுது. யாரும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 127 ரிவர்சல் பாயிண்ட்டுன்னு யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வீக்லி ரிவர்சல் பாயிண்ட்டை நம்ம மேலே எடுத்துகிட்டு அப்போ நியர்பையில் பேங்க் நிஃப்டி இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கூட டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி இதை விட்டு இங்கேருந்து மேலே மூவ் ஆச்சுன்னா வீக்லி ஆகிக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு அப் சைடாக போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த வீக்லி ரிவர்சல் பாயிண்டில் ரிவர்சல் எடுத்ததுன்னா இந்த வீக்கினுடைய ஹையை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இது வந்து இன்னி டேக்குள்ளே ஜிக்ஸாக் மோடில் முடிஞ்சிச்சுன்னா இதோட க்ளோஸ். அதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் மேலே போதான்னு பார்க்கணும். சப்போஸ் வீக்லி மிட் பாயிண்ட்டை மேலே போயிடுச்சு, ஆனால் கேப் அப்பில் இருக்குது, ஆனால் ரிவர்சல் பண்ணுதுன்னா இந்த வீக்லி ஐயை இது பண்ணுச்சுன்னா இந்த லெவலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் லெவல் மிட் பாயிண்ட்டுக்கு வரும். இந்த 6 மந்த்னுடைய 127 ரிவர்சல் பாயிண்ட்டை டபுள் ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது. அந்த டபுள் ரிவர்சல் பாயிண்ட்டை எடுத்துச்சுன்னா ஃபுல் பேக் எடுத்துச்சுன்னா அகெயின் மேலே போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். அது இது வரைக்கும் பாசிபிளாக இருக்குன்னா இந்த மந்த்லி மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். அப்போ ஹெச்டிஎஃப்சியில் என்ன பண்ணுறது? பேங்க் நிஃப்டியினுடைய வெயிட்டேஜுடைய கம்பெனிஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லையா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு டெரிவேட்டிவ் என்ன மாதிரி போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கால் போட்டு கால். அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கால்னுடைய பேனிக் ஏரியா எங்கே இருக்க போகுதுன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 2000 க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 19 ரூபா. அப்போ 2020 என்ற கணக்கில் இதை ஃபெப் போட்டு அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ வீக்லி லோவிலேருந்து வீக்லி மிட் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது. வீக்லி மிட் பாயிண்ட்டு இது கரெக்டாக இருக்குது. வீக்லி மிட் பாயிண்ட்டு நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் என்ன பண்ணாலும் இதுமாரி நீங்கள் ஃபெப் வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் போட்டால் மட்டும்தான் வீக்லி வீக்லி 127 பாயிண்ட் இருக்குது. அது அப்படியே மேலே நவுத்திக்கலாம். அப்போ இந்த லெவல் இந்த 127 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தனுடைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் இயர்லி 127 ரிவர்சல் பாயிண்ட். நியர்பையில் பேங்க் நிஃப்டியும் ஒன்றா வந்து சேம் ஆகுது. அப்போ வந்து லோ டைம் ஃப்ரேமில் மினிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸில் பார்க்கும்போது இதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இந்த 20 வந்து இவங்களுடைய என்ன தான் கேப் அப் பண்ணாலும் இதனுடைய ரிவர்சல் பாயிண்ட் இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இதனுடைய அதாவது நம்ம டெரிவேட்டிவ் பிரகாரம் கால்னுடைய பேனிக் ஏரியா வந்து அந்த க்ளோசிங் ப்ரைஸோட காட்டுறேன் பாருங்கள். கால்னுடைய பேனிக் ஏரியா வந்து இவங்களுடைய 2000 க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 19 ரூபா. 19 ரூபான்றது நம்ம 20 ரூபான்னு எடுத்துக்கலாம். அப்போ 20 ரூபான்னு எடுக்கும்போது 2020 வந்து பேனிக் ஏரியாவில் இருக்காங்க. அப்போ கால் செல்லர் எங்கே பயப்படுவாங்கன்னா இந்த இடத்துல பயப்பட போகிறாங்க. அப்போ எங்கே பயப்பட போகிறாங்கன்னா
இந்த இடத்துல வீக்லி 127 ரிவர்சல் பாயிண்டில், அதாவது இயர்லி 127 ரிவர்சல் பாயிண்டில் அவங்க பைப்பிட போகிறாங்க. அந்த இடத்துலேருந்து கேண்டில் தள்ளும்போது பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கீழே விழுறதுக்கு பாசிபிளாக இருக்கும். ஏன்னா பொதுவாக HDFC ரெண்டுத்துக்கும் வெயிட்டேஜான கம்பெனி. அதுக்கப்புறம் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் பொறுத்தவரைக்கும் 1400 க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 12 ரூபா 15 ரூபான்னு ரவுண்ட் எடுத்துக்கலாம். அப்போ 1400 ரிலையன்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு 1420 கால் பேனிக். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெவல் இது எங்கே புக் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே 20 பாயிண்ட் இது பண்ணால் 1415 கால் பேனிக் வந்து பார்த்திங்கன்னா 1385 ரூபா. இப்போ கால் பேனிக் ஏரியாவில் இருக்காங்க. அதுக்கு அடுத்த ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 1380 ப்ரைஸ் வந்து 20 ரூபா. 1380 ப்ரைஸ் வந்து 20 ரூபா க்ளோசிங் ப்ரைஸ். அப்போ 1380னா அவங்க யார்? கால் செல்லரா ஃபுட் செல்லரா? கால் செல்லர். 1380 கூட ஒரு 20 ரூபா கொடுத்தோம். 1400 1400 இடத்துல கால் பேனிக் இருக்கும். கால் பேனிக் 1400 கால் பேனிக் இருக்கும். அப்படியே மைனஸ் பண்ணிங்கன்னா இவங்க எந்த இடத்துல புக் பண்ணுவாங்க? 370 ரூபா. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 360 ரூபா. 360 கால் புக்கிங். அப்போ இன்றைக்கினுடைய அதாவது ஓப்பன் ஆனது அப்புறம் ஒரு 10:30க்கு அப்புறம் இந்த டெரிவேட்டிவ் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ 1 by 1 செல்லர் பண்ண போயிடுவாங்க. அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ ரிலையன்ஸ் வந்து கீழே விழுந்துச்சுன்னா கூட இதை வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் இருக்கும். இது இப்படி இருக்கும். அப்படின்னா சப்போஸ் கேப் அப் ஆனாலும் பேனிக் ஏரியாவிலேருந்து
திருப்பி அடுத்த பேனிக் ஏரியா இதுக்குள்ளே வந்து ஜிக்ஸாக் மோட்லேயே போயிட்டுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடு ஃபுல்லாக இவங்களுடைய லெவல் இதை விட மேலே கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இவங்களுடைய ஃபுல்லாக பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். செல்லர் இல்லை, ஃபுல்லாக பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக யாரையும் பை பண்ணுறதோ எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஒன்லி வந்து எஜுகேஷன் பர்பஸ். நான் செபி ரெஜிஸ்டர்ட் இல்லை, உங்களை மாதிரி சாதாரண ரீட்டெயில் ட்ரேடர் தான். சரிங்களா? என்னுடைய ஒரு இயர் எக்ஸ்பீரியன்ஸில் இது கொடுத்துருக்கேன்.